சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த டுட்டோரியலை உங்க ஃப்ரெண்ட்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம யூனிட் 2ல ரேஷியோ அனாலிசிஸில் ஒரு 6 லெசன் பார்த்துட்டோம். இப்போ 7வது லெசனை இது ரேஷியோ டு டேட்டா. சோஃபார் நம்ம டேட்டாவில் இருந்து ரேஷியோ கண்டுபிடிச்சோம். இப்போ கண்டுபிடிக்க போகிறது ரேஷியோவிலேருந்து டேட்டா கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் ரேஷியோ அனாலிசிஸ் பார்த்தோம். ரேஷியோ அனாலிசிஸில் டேட்டா கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம ரேஷியோ கண்டுபிடிப்போம். அதாவது சேல்ஸு, பர்ச்சேஸு, கிரெடிட்டார்ஸு, டெட்டார்ஸு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பேலன்ஸ் ஷீட் இருக்கும், இல்லை P&L அக்கௌண்ட் இருக்கும், இல்லை ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கும். அதில் இருக்கிற தகவலை வச்சுக்கிட்டு நம்ம ரேஷியோ கண்டுபிடிப்போம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, நாம் அந்த டேட்டாவை கண்டுபிடிக்கணும். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்தோம்னு வச்சுக்கிங்களேன், நம்ம கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், சேல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், டெட்டார்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் இப்போ இது. இப்போ ரேஷியோவிலேருந்து நாம் டேட்டாவை கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இப்போ ரேஷியோவிலேருந்து டேட்டா கண்டுபிடிக்கணும்னாக்கா நமக்கு ரேஷியோவை பற்றி தரவாக தெரிஞ்சிருக்கணும். ரேஷியோவுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 33 ரேஷியோ தரவாக இருந்தால் தான் நம்மளால் இது திருப்பி மறுபடியும் போட முடியும். அதுக்கு தான் திருப்பி சொல்கிறது, ரேஷியோ ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்ப்போம். இது ஒரு சம். டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ். அதாவது டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் ஒரு 4 lakhs கொடுத்துருக்காங்க. 4 lakhs. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 10% ஆன் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் வெலாசிட்டி 4 times கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் 10,000 இன் எக்ஸஸ் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக். அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்கை விட 10,000 க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது அதிகம் அப்படின்றாங்க. இவங்க என்ன கேட்குறாங்கனாக்கா, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ சேல்ஸு கொடுத்துருக்குறாங்க, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது 3 மட்டும் கொடுத்துக்கிட்டு க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கிராஸ் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்களா, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ சொல்லியிருக்காங்க. அப்போ அதுலேருந்து ஏதாவது டேட்டா தேவைப்படும். அப்போ அதோடைய ஃபார்முலா இது எடுத்துக்கோம், கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. அடுத்து என்ன செய்கிறாங்க, க்ளோசிங் ஸ்டாக் கேட்குறாங்க. க்ளோசிங் ஸ்டாக் தேவைன்னா ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ, இன்வென்ட்ரினா ஸ்டாக்னு ஒன்றும். இப்போ ஸ்டாக் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்களா, அப்போ அதை எடுத்துனா ஸ்டாக் வெலாசிட்டி ரேஷியோ எடுத்துக்கணும். அப்போ இந்த 2 ரேஷியோ வச்சுக்கிட்டு நாம் இதை கண்டுபிடிக்கிறோம். பாருங்க, இப்போ சேல்ஸ் நம்ம கொடுத்துருக்குறாங்க, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க, ஸ்டாக் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக்கை விட 10,000 அதிகம் கொடுத்துருக்காங்க. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவில் நமக்கு என்ன சொன்னால், கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம், நெட்டு சேல்ஸ் இருக்குது. இப்போ நெட்டு சேல்ஸ்னா அப்போ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம்னா நெட் சேல்ஸ் கிடைக்கும். நெட் சேல்ஸ் தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு வரும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிச்சா தான் ஆவரேஜ் இன்வென்ட்ரி கண்டுபிடிச்சா நம்ம ஸ்டாக் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம் பாருங்க. முதல்ல ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. இது எடுத்துப்போம். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் டிவைட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100 இல்லையா. இதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 10% சொல்லியிருக்காங்க. அப்போ 10% இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ். நெட் சேல்ஸ் 4 lakhs. ஓகேவா. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சா நமக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடச்சிருமா நமக்கு. இப்போ முதல்ல அதனால் முதல்ல கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்னா, கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 4 lakhs இன்டூ 10%. 10% மீன்ஸ் எவ்வளோ வரும், 4 lakhs இன்டூ 10/100. 400 இது 40,000. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு 40,000. ஓகேவா. கிராஸ் ப்ராஃபிட் 40,000. இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளோ, மொத்தம் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, சேல்ஸ் 4 lakhs.
சேல்ஸ் வந்து 4 lakh சேல்ஸ். ஓகே, இதில் ப்ராஃபிட் எவ்வளோ? கிராஸ் ப்ராஃபிட்டு 40,000. 40,000 போயிட்டதுனாக்கா அப்போ 3,60,000 தான் வந்து நமக்கு வந்து நெட் சாரி காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு. அதாவது 3,60,000 மதிப்புள்ள பொருளுக்கு 40,000 லாபம் வந்துருக்குது. மொத்தம் 4 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்குறோம். புரியுதுங்களா? அப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸு சோல்டு வந்து 3,60,000. அப்போ இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஓகே, இங்கே போட்டுக்கோங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து 3,60,000. ஓகேவா? இது அப்படி இருக்கட்டும். அடுத்து பாருங்க, ஸ்டாக் வெலாசிட்டி. இப்போ இது வந்து இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ போடுங்க. ஸ்டாக் டர்ன் ஓவர், ஸ்டாக் வெலாசிட்டி எல்லாம் வந்து ஸ்டாக் வெலாசிட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஸ்டாக் வெலாசிட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஸ்டாக் டர்ன் ஓவர் ஸ்டாக் வெலாசிட்டின்றது எவ்வளோ? இங்கே எவ்வளோ போடுங்க? 4 டைம்ஸ் போடுறாங்களா? அப்போ 4. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளோ? 3,60,000 டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. அப்போ இஸ் ஈக்குவல் டு போட்டோம்னா ஆவரேஜ் இன்வென்ட்ரி, அதாவது இந்த இதை போடுறேன் நான். இப்போ ஆவரேஜ் இன்வென்ட்ரி இஸ் ஈக்குவல் டு 3,60,000 டிவைடட் பை 4. அந்த 4 வந்து இந்த வந்துடும் இல்லையா? 4. அப்போ போட்டோம்னா 90,000. ஓகேவா? 90. இந்த இடம் கொஞ்சம் ஜாக்கிரதை பாருங்க. இப்போ ஆவரேஜ் இந்த சராசரி இன்வென்ட்ரி, அதாவது ஸ்டாக்கினுடைய சராசரி ஸ்டாக் எவ்வளோ? ஆவரேஜ் இன்வென்ட்ரி இஸ் ஈக்குவல் டு 90,000. ஆவரேஜ் இன்வென்ட்ரி என்னது? ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2 அதானே வரும். டிவைட் பை 2 போட்டால் தான் வந்து 90,000. இதான் வந்து டிவைட் பை 2. ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் ரெண்டையும் கூட்டி 2ஆல் தான் வரது தான் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. அப்போ இது என்ன? ரெண்டு சராசரினா அப்போ 90,000 ப்ளஸ் 90,000 ஈக்குவல் டு மொத்தம் வந்து 180 இல்லையா? 180 இருந்தால் தான் நம்ம வந்து 2ஆல் பார்த்தா 90,000 வரும். ஓகே, அப்போ இதில் பாருங்க. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் 90,000 இருக்கணும், க்ளோசிங் ஸ்டாக் 90,000 இருக்கணும். இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க க்ளோசிங் ஸ்டாக் ருபீஸ் 10,000 இன் எக்ஸஸ் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக்கை விட க்ளோசிங் ஸ்டாக்கு 10,000 அதிகன்றாங்க. அப்போ இதுலேருந்து 5,000 எடுங்க. அதாவது இப்போ சரி, இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் 90,000 இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் 90,000 போட்டுக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக இதில் வந்து 10,000 அதிகமாக்கணும். 10,000 அதிகமாக்கணும், அது என்ன வரும் பாருங்க. இங்கேருந்து இதில் 5,000 எடுத்தால் வருமா? இது 85,000 போட்டுங்க. இது வந்து 95,000 போடுங்க. இதோட 10,000 இருந்தா இது ரெண்டையும் கூட்டினாக்கா 180 வந்துடுமா? 180 வந்து டிவைட் பண்ணி 2 போனால் 90 வந்துடும். ஓகே, அப்போ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? 95,000. புரியுதா? இது இந்த இடம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குதா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. ஆவரேஜ் ஸ்டாக் எவ்வளோ? க்ளோசிங் ஓப்பனிங் ஸ்டாக்கு 90, அதாவது ஆவரேஜ் ஸ்டாக் வந்து 90,000 ரெண்டு, அது ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் இதுன்னு சொல்கிறோம். அப்போ எவ்வளோ? 1,80,000 மொத்தமாக இருக்கணும். 1,80,000. இதில் 10,000 இதில் அதிகம்ன்றாங்களா? 10,000 கழிங்க வச்சுன்னா 1,70,000. இதை டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 8,000 வருமா? இது 85,000 வரும். அப்போ இதுக்கு 10,000 இது அதிகம் பண்ணோம்னா அப்போ ஆவரேஜ் 10,000 பண்ணால் 95,000. இது புரிஞ்சா போடுங்க, இல்லைனா இப்போ நான் இந்த சொல்லி கொடுத்த மாதிரி பாருங்க. அதாவது ஆவரேஜ் ஸ்டாக் வந்து 90,000. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கும் 90 இருக்கணும், க்ளோசிங் ஸ்டாக்கும் 90 இருக்கணும். அப்போ ஆனால் 10,000 அதிகன்றதுனால அதுலேருந்து 5,000 மட்டும் எடுத்தோம்னா இது 85,000 ஆகிடும், இது வந்து 95,000 ஆகிடும். இது இப்போ வந்து 85,000 வந்து ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்கும், 95,000 வந்து க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு 95,000 போட்டு போடணும். புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ரேஷியோ ரிலேட்டிவ் டு எ கம்பெனி ஆர் கிவன் பிலோ. ஒரு கம்பெனியோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கிராஸ் ப்ராஃபிட் 15% ஆன் சேல்ஸு,
ஸ்டாக் வெலாசிட்டி 6 months, டெட்டார்ஸ் வெலாசிட்டி 3 months, கிரெடிட்டார்ஸ் வெலாசிட்டி 3 months கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க, கிராஸ் ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டிங் வந்து 31st December 2000 வந்து 60,000, கிராஸ் ப்ராஃபிட் வந்து 60,000ன்றாங்க. க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக். போன சம்பளம் வந்து 10,000 அதிகம்னாங்க, இப்போ ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து ஆவரேஜ் ஸ்டாக் வந்துனாவே அதில் ஒன்று வருது ஓப்பனிங் ஸ்டாக்கும் ஒன்று க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கணும். சேல்ஸ் யூ கேன் ஃபைண்ட் அவுட் சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக்கு, சண்டி டெட்டார்ஸு, சண்டி கிரெடிட்டார்ஸ், இது நாளைக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோதான். ஓகேவா? இப்போ பார்ப்போமா? இப்போ ஓகே, இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ இதில் வந்து என்னென்ன வந்து என்னென்ன ஃபார்முலா வருதுன்னு பார்ப்போம். இதில் ஃபார்முலா என்னென்ன, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபார்முலா பார்க்கணும், இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ பார்க்கணும், இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் பீரியட் ரேஷியோ பார்க்கணும், டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ பார்க்கணும், டெட்டார்ஸ் கலெக்ஷன் பீரியட் பார்க்கணும், ஆவரேஜ் பேமெண்ட் ரேஷியோ பார்க்கணும், கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் பேமெண்ட், இதுதான் ரிப்பீட் ஆகிடுது விடுங்க. அப்போ இந்த 4 ரேஷியோ பார்க்கணும். இது எதுக்கெல்லாம் ஏன் பார்க்கணும்னு பார்ப்போம் பாருங்க. அதாவது சேல்ஸ் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ பார்க்கணும். இது வந்து சேல்ஸ் பார்க்கறதுக்கு. இது வந்து அடுத்தது வந்து என்னது, இது க்ளோசிங் ஸ்டாக்கு. க்ளோசிங் ஸ்டாக்ன்றது டர்ன் ஓவர் ரேஷியோ. டர்ன் ஓவரில் தான் அது பாருங்க, ஸ்டாக் வருதா, இனி ஸ்டாக் வருதா, அப்போ இது வந்து செகண்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக் பார்க்கறதுக்கு தேவைப்படும். மூணாவது என்ன பாருங்க, க்ளோசிங் இது சண்டி டெட்டார்ஸ். சண்டி டெட்டார்ஸ்னா இது டெட்டார்ஸ் இங்கே இருக்குது, இங்கே டெட்டார்ஸ் இருக்குது. இந்த ரேஷியோ 2 ரேஷியோவும் பயன்படுத்தணும். இல்லை எது தேவைப்படுதுன்னு பயன்படுத்தணும், அது வேற. இந்த 2 ரேஷியோவும் தேவைப்படும். அடுத்தது கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸுக்கு இந்த 2 ரேஷியோ தேவைப்படும். ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் ரேஷியோ, அதாவது கிரெடிட்டார்ஸ் பேமெண்ட் பீரியட் ரேஷியோ, ட்ரேடு பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ, இது வந்து அப்போ இந்த 4 ரேஷியோ நமக்கு தேவைப்படும். ஓகேவா? இப்போ இந்த 4 ரேஷியோ வச்சுக்கிட்டு 4 சம்மையும் போட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சேல்ஸை கண்டுபிடி அப்படின்றாங்க. சேல்ஸ் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 15%. கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா, அதை கொடுத்துருக்காங்க. கிராஸ் ப்ராஃபிட் இந்த இயர் வந்து 60,000, அப்போ 60,000. நெட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்களா, நெட் சேல்ஸ் கொடுக்கல, இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நெட் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60,000 இன்டு இந்த இது இங்கே போவோம். இங்கே அதாவது இந்த நெட் சேல்ஸ் இங்கே போய் 15 இங்கே வந்து டிவைட் பண்ணோம் இல்லையா, இன்ட்டு போட்டோம்னா இப்படி போடுங்க. போட்டிங்கன்னா இந்த 15% போட்டோம்னா 15% என்ன அர்த்தம், 15/100. அப்போ இந்த 15/100 இங்கே வரும். அப்போ உல்ட்டா போய் சீக்கிரம் போட்டோம்னா வரும் 60,000 எல்லாம் அரித்மெட்டிக்கு இன்ட்டு 100/15 போட்டு பாருங்க. இதை போட்டிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்க, 4,000 இஸ் ஈக்குவல் டு போட்டால் 4 lakhs. அப்போ வந்து நமக்கு சேல்ஸ் எவ்வளோ கிடைக்குது, சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் சேல்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 4 lakhs. ஓகேவா? இப்போ சேல்ஸ் வந்து 4 lakhs. வெறும் சிம்பிள். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் மை நெட் சேல்ஸ் சொல்லிருக்கோம். கிராஸ் ப்ராஃபிட் 15% கொடுத்துருக்குறாங்க சம்மில், அதை எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து கிராஸ் ப்ராஃபிட் 60,000 தான், அதையும் எடுத்துக்கிட்டோம். நெட் சேல்ஸ் மட்டும் கிடைப்போம். நெட் சேல்ஸ் வந்து இந்த பக்கம் வெளியே வந்துன்னா 15 டிவைட் பண்ணோம். 15 மீன்ஸ் அப்படியே உல்ட்டா போவோம். 60,000 இன்ட்டு 100/15 போட்டோம்னா 4 lakhs வருது. அப்போ சேல்ஸ் வந்து 4 lakhs. ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க, இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. முதல்ல நம்ம என்ன பாருணும், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்வென்டரி டர்ன் ஓவர் ஸ்டாக் வெலாசிட்டி 6 months இதை தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்வென்ட்ரியில் அப்போ இதை இந்த ஸ்டாக் வெலாசிட்டிலேருந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்டாக் வெலாசிட்டி எங்கே வருது பாருங்க, இது ஒரு ஸ்டாக் வெலாசிட்டி, இப்போ ஸ்டாக் டர்ன் ஓவர் ரெண்டுமே இருக்குது. ஸ்டாக் வெலாசிட்டி 6 months சொல்லியிருக்காங்க. இப்போ 6 monthsக்கு வந்துன்னா எப்படி கண்டுபிடிச்சி போடணும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோவில் வந்து இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோக்கு வந்து இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி சொல்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நமக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிக்கணும். இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு முதல்ல எவ்வளோ சேல்ஸ் கண்டுபிடிச்சோம், சேல்ஸ் வந்து 4 lakhs கொடுத்துருக்குறோம். இப்போ 4 lakhs சேல்ஸ் வந்து 4 lakhs. அதில் ப்ராஃபிட் இது எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, கிராஸ் ப்ராஃபிட் வந்து 60,000 லெஸ் கிராஸ் ப்ராஃபிட்.
60,000 கழிச்சிடுங்க. கழிச்சோம்னா அப்போ இது 4,60,000 3,40,000 வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அது வித்த பொருளின் அடக்க விலை வந்து 3,40,000. ஓகேவா? இப்போ வந்து இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் பீரியட் ரேஷியோ பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து ஸ்டாக் வெலாசிட்டி வந்து நமக்கு வந்து 6 months கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் வெலாசிட்டி பீரியட் 6 months கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து அந்த இது கால்குலேட் பண்ணி இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிச்சா தான் நம்ம பண்ண முடியும். இப்போ 6 months இங்கே இருக்கு இல்லையா, இந்த 17th ரேஷியோ பாருங்க. 17th ரேஷியோ தான் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் பீரியட் ரேஷியோ தான். ஏன்னா பீரியட் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் பீரியட் தான் கொடுத்துருக்காங்க, 6 months கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இது கணக்கு போடணும்னாக்கா நம்ம இப்படி தான் எடுத்தாகணும். 6 months அதாவது இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் பீரியட் 6 months ஆச்சா. 6 months is equal to days month in the year னா 12 மாசம் இல்லையா, மந்த்ஸ்ன்றது 12 போடுறோம். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அப்ப இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு இப்போ இப்படி போட்டோம்னா எப்படி வரும்? இப்போ 12 இந்த 6 வந்து கீழே வந்துடும். அப்போ போட்டோம்னா நமக்கு வந்து 2 இல்லையா. இதுதான் வந்து நமக்கு வந்து இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் பீரியட் ரேஷியோனுடைய இது கால்குலேஷன்ஸ். ஓகே, இப்போ வந்து இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் பீரியட் ரேஷியோ வந்து 2 வந்துடுது. இந்த இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இது ஒரு பாருங்க, இன்வென்ட்ரி பீரியட் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு இது எவ்வளோனா 2 கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே, இப்போ 16 பாருங்க, 16 பாருங்க. 16 என்ன சொல்றோம்? இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ 2 தானா, 2 போட்டோம். இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இதோ போட்டு 3,40,000. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு 3,40,000 டிவைட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஆவரேஜ் இன்வென்ட்ரி இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் இன்வென்ட்ரி எவ்வளோ பார்ப்போம்? தெரியல. ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்போ அதே கணக்கு தான் போட்டோம்னா ஆவரேஜ் இன்வென்ட்ரி இஸ் ஈக்குவல் டு 3,40,000 டிவைடட் பை 2 போட்டோம்னா 1,70,000. ஆவரேஜ் இன்வென்ட்ரி வந்து நமக்கு வந்து 1,70,000. இது 1,70,000ன்றது ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் ரெண்டும் சேர்ந்தது தான் இல்லையா. இப்போ ரெண்டையும் சேர்ந்து 2ஆல டிவைட் பண்ணா 170னா அப்போ வந்து 1 எவ்வளோ? இதுதான் 170 தான் இருக்கும். 170 பிளஸ் 170 தான் சொல்லுவாங்க. ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் ஈக்குவலா இருக்கும்ட்டாங்க. அப்போ இது 170 இருந்ததுன்னா இதுவும் 170 இருக்கும். ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்தா 170 வரும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,70,000. ஆவரேஜ் இன்வென்ட்ரி மீன்ஸ் என்னன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் ரெண்டையும் வகுத்து 2ஆல வகுத்து வந்து வரதான் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஆவரேஜ் 170னா அப்போ இது ஒரு 170 பிளஸ் இது ஒரு 170 அர்த்தம். இதை டிவைட் பை 2 பண்ணால் தான் ஒரு 170 வரும். அப்போ 170 ரெண்டு ஈக்குவல் தான் சொல்றாங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கும் சொல்றாங்க க்ளோசிங் ஸ்டாக் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக்ன்றாங்க. அப்போ அது வந்து 1,70,000 வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? அது மூணாவது பாருங்க. மூணாவது என்ன சொல்றாங்க வந்து சன்ட்ரி டெட்டார்ஸ் கண்டுபிடி சொல்றாங்க. சன்ட்ரி டெட்டார்ஸ் ரேஷியோ பார்ப்போம். சன்ட்ரி டெட்டார்ஸ் ரேஷியோவில் டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ இருக்குது, டெட்டார்ஸ் கலெக்ஷன் ரேஷியோ இருக்குது. இங்கே நமக்கு டெட்டார்ஸ் வந்து வெலாசிட்டி வந்து 3 months வருவாங்க, கலெக்ஷன் பீரியட் சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல இந்த கலெக்ஷன் பீரியட் எடுத்து வச்சு கண்டுபிடிக்கும். முதல்ல டெட்டார்ஸ் கலெக்ஷன் பீரியட் வந்து 3 months ஆச்சா. அப்போ 3 months இந்த இது எடுத்துங்க, ரேஷியோ 19 எடுத்துங்க. 3 months 3 இஸ் ஈக்குவல் டு டேஸ் மந்த்னா இது 3 months எடுத்தோம்னா இப்போ 12 months எடுத்துக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ள. டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ நமக்கு தெரியாது. இப்போ கண்டுபிடிச்சோம்னா டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 12/3 இஸ் ஈக்குவல் டு போட்டோம்னா 4. டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 4. இது வந்து நமக்கு வந்து 4. ஓகேவா? சரி, அடுத்தது இப்போ டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 18 வாங்க, 18th வாங்க. ஃபார்முலா 18th டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ 4. நெட் கிரெடிட் சேல்ஸ் எவ்வளவோ அதுதான் நெட் கிரெடிட் சேல்ஸ். இங்க வேற எதுவும் கொடுக்கல அவங்க. அப்போ வந்து 4 lakhs தான். அதானே கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் சம்ல. இந்த 4 lakhs கண்டுபிடிச்சோம் பாருங்க சேல்ஸ். நெட் கிரெடிட் சேல்ஸ் 4 lakhs டிவைடட் பை ஆவரேஜ் ரிசீவபிள். அப்ப
இப்போ நம்ம என்ன பார்க்கணும், நம்ம ஆவரேஜ் ரிசீவபிள், இதுதான் ஆவரேஜ் ரிசீவபிள் தான் வந்து இப்போ இருக்க டெட்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 lakhs டிவைடட் பை 4. இந்த 4 lakhs இந்த ஏஆர் இங்கே போயிடுது, இங்கே போகுது, போனால் 1 lakh. இதுதான் வந்து சன்ட்ரி டெட்டார்ஸ். ஆவரேஜ் ரிசீவபிள்னா ரிசீவபிள்னா ட்ரேட் ரிசீவபிள்ன்றது சன்ட்ரி டெட்டார்ஸ். ஆவரேஜ் எவ்வளோ வரும், 4 lakh. சன்ட்ரி டெட்டார்ஸ் வந்து சன்ட்ரி டெட்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 lakh. ஓகேவா, ரைட். அடுத்து பாருங்க, நாலாவது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். அதே டிட்டோவா அப்படியே போட வேண்டியதான். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஃபர்ஸ்ட்ல என்னது, இது 3 months பீரியட் தான் கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது எடுத்துக்கணும், ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் ரேஷியோ எடுத்துக்கணும், 21 எடுத்துக்கணும். 21ல் என்ன சொல்றாங்க, ஆவரேஜ் பீரியட் வந்து 3 months ஆச்சா, அதே மாதிரி 3 months இஸ் ஈக்குவல் டு டேஸ் மந்த் 12. கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து சிடிஆர், கிரெடிட்டார் டர்ன் ஓவர் ரேஷியோ என்னன்னு தெரியாது நமக்கு. இப்போ சிடிஆர் இஸ் ஈக்குவல் டு 12/3 போட்டோம்னா 4. அப்போ இது வந்து கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து நமக்கு வந்து 4. ஓகேவா, அடுத்து வந்து 20 எடுத்துங்க. கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ 4 ஆச்சா, 4 இஸ் ஈக்குவல் டு நெட் கிரெடிட் பர்ச்சேஸ். நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் என்ன தெரியுமா, அந்த வாரம் சொல்றேன் பாருங்க. நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் பை ஆவரேஜ் அக்கௌண்ட் பேயபிள்னா நம்ம எவ்வளோ தரணும், தர வேண்டியது தான் வந்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், ஆவரேஜ் அக்கௌண்ட் பேயபிள். இங்கே வந்து மேலே வந்து என்ன போடணும்னாக்கா இந்த இது போகணும், நெட் கிரெடிட் பர்ச்சேஸ். இந்த பர்ச்சேஸ் பற்றி சொல்லவே இல்லை இவங்க. அதாவது இங்கே வாங்க, இங்கே என்ன சொல்லிடுறோம், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு சொல்லிருக்கோம் 3,40,000. அப்போ இதை தான் நான் வந்து நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இந்த இடத்துல பர்ச்சேஸ் வந்து 3,40,000, 60,000 லாபம் வச்சு வச்சோம்னா 4 லட்சம் வச்சிருக்கிறோம். அப்போ 340 தான் நம்ம எடுத்துக்கணும் கணக்கில். அப்போ இந்த பக்கம் 3,40,000 போடுங்க. ஓகே, அப்போ ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் இல்லைன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எப்படி வச்சுக்கீங்க இஸ் ஈக்குவல் டு 3,40,000 டிவைடட் பை 4. இது 4 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்க, 3,40,000 டிவைட் பை 4 85,000. அப்போ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு 85,000. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா? அதாவது நமக்கு வந்து எந்த ரேஷியோ கொடுத்துருக்குறாங்களோ அதனுடைய ரேஷியோஸை நம்ம எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இது கொடுத்தாங்க, சேல்ஸ் கேட்குறாங்க. சேல்ஸ்னு கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ சேல்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் ரேஷியோவில் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு, இப்போ ஸ்டாக் வெலாசிட்டி ரேஷியோனா அதனுடைய ரேஷியோ என்ன அதை கண்டுபிடிக்கணும். டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ இல்லையா, டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ டெட்டார் பீரியட் இருக்கும், ரெண்டுமே எடுக்கணும். இப்போ கிரெடிட்டார்ஸ்னா அது ரெண்டுமே எடுத்துக்கணும். எந்த ரேஷியோ பொருத்தமாக வருதோ அந்த ரேஷியோ அப்ளை பண்ணி நம்ம அதுலேயும் வந்துட்டு உல்ட்டா பண்ணி பார்க்கணும். போயிட்டா வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேவா? இப்போ ரேஷியோவில் வந்து டேட்டா கண்டுபிடிச்சோம் இல்லையா, அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா பேலன்ஸ் ஷீட் கன்ஸ்ட்ரக்ட் எப்படி பண்ணுறது. அதாவது ரேஷியோ கொடுத்துருவாங்க, இதேமாதிரி டேட்டா இது கொடுத்துருவாங்க, அதை வச்சுக்கிட்டு வந்து பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணுறது இல்லைன்னா ப்ராஃபிட் லாஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நடத்துனதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி malani@gmail.com. யூனிட் 2 கண்டினியூ ஆகுது. மீண்டும் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.